அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள் வரிசையில கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இந்த மாதம் நல்ல இடத்துல ஒரு நல்ல பாவத்துல இருந்து உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களை கொடுக்க போகிறார். அதே போல நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்க தொழில் வர்த்தகம் செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானோட நேரடி பார்வை உங்களுடைய ராசியில விழுகிறதுனால உங்களுக்கு மன சோர்வு அப்பப்போ உருவாகும். அதே போல உடல் சோர்வும் உங்களுக்கு உருவாகும். அதனால நீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே போல ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடுங்க. சரியான நேரத்துக்கு ஓய்வெடுங்கள். இந்த ஓய்வும் உணவும் சாப்பிடும்போது உடலும் மனதும் தெம்பாகும். அப்பதான் நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு செல்றதுனாலும் நீங்க உடலும் மனதும் சீராக இருந்தால் மட்டுமே உங்களால செய்ய முடியும். இந்த மாதம் ஒரு புதிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. ஒரு புதிய மாற்றங்களும் உருவாகும், வேலையிலேயே உருவாகும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால உங்களுடைய வண்டி சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வீங்க. வண்டிய பழுது பார்ப்பீங்க. வண்டிக்குரிய செலவுகள், அதாவது உங்களுடைய வாகனத்துல உங்களுக்கு அதுக்குரிய செலவுகள் உண்டாகும். மேலும் பாத்தீங்கன்னா வீட்லயும் பாத்தீங்கன்னா சிறு சிறு ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல பணி சார்ந்த விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. பொறுமையாக இந்த மாதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். ஆன்லைன் வர்த்தகத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே போல பண பரிவர்த்தனையிலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய நபர்கள்ட்ட ஒரு புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறதோ அல்லது பணத்தை விஷயத்த நீங்க அவங்க கிட்ட கொடுத்து ஒப்படைக்கிறதோ நீங்க செய்யக்கூடாது. பண பரிவர்த்தனையில புதிய நபர்களோட தலையீடு இருக்கக்கூடாது. அதே போல உங்க குடும்ப விஷயங்களையும் 3வது நபர் தலையிட வச்சுக்க கூடாது அப்படிங்கறதுதான். நீங்க இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா எதிரிகளையே நீங்க வெல்வீங்க. உங்களுடைய நேரடி பார்வை சனி பகவானோட தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கடுமையான உழைப்பை கொடுங்க. கண்டிப்பா இந்த மாதம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.